கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா கடந்து போகலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஜெபம் இல்லாம ஒண்ணும் கிடையாது. ஜெபம் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஜெபத்துல கர்த்தரோடு தொடர்ந்து நாம் பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் எப்போதும் இருக்கணும் பாருங்க. அதான் அப்போஸ்தலர் சொல்றாங்க, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது. ஆகையால் தேவ பிள்ளைகளே, நீங்க எத்தனையோ பேர்ட்ட ஐக்கியம் வைக்கலாம், ஆனா கர்த்தர்ட்ட நீங்க ஐக்கியம் வைக்கல அப்படின்னா போச்சு. இந்த உலகத்துல அந்த தெய்வமே உங்களுக்கு என்ன பண்ணுது? கூப்பிடுகிறது, வா என்னோட ஐக்கியமா இரு, என்னோட பேசு, என்னோட பழகு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா, யாக்கோபே நீ விருதாவாய் என்னை தேட வேண்டாம். நீ என்னை தேடும் போது கூட நீ சும்மா தேட வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, என்னை தேடுறா உங்களுக்கு லாபம் உண்டு. கர்த்தரை தேடுது, கர்த்தரோட ஐக்கியமா இருப்பது, கர்த்தரோட பேசுவது எல்லாமே நமக்கு லாபத்தை தான் உண்டாக்கும். ஆக தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மனுஷன் எங்க பார்த்தாலும் ஒரு சில மணி நேரம் கூட என்ன பண்றான்னா லாபத்தை பாக்குறான். சில பேர் பாத்தீங்கன்னா பணத்தை சம்பாதிக்கிற மைண்டெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கூட சும்மா உட்காந்து பேச மாட்டான். நம்ம தான் உட்காந்து பேசிக்கிட்டு வாங்க சிச்சிட்டர் வாங்க பச்சட்டர் அப்படின்னு உட்காந்து தேவையில்லாத பேச்சை பேசிட்டு இருப்போம். நிறைய சம்பாதிக்கிற என்ன பண்ண முடியுமா? உங்ககிட்ட 2 நிமிஷம் இருந்தாலும் போச்சு. ஏன்னா 2 நிமிஷத்துல லட்சக்கணக்கு நான் என்ன பண்ணுவேன், டர்ன் ஓவர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ண மாட்டான், மணி நேரத்தை கொடுக்கவே மாட்டான். அந்த மணி நேரத்தை அவ்வளவு பிரயோஜனப்படுத்திக் கொள்வான். ஒன்று விளங்கிக் கொள்ளுங்க, இந்த உலகத்துல மணி நேரங்களை பணத்துக்காக அநேகர் பிரயோஜனப்படுத்துறாங்க. ஆனா அந்த பணத்தோடு அவன் அழிஞ்சு போறான். அதனால அவனுக்கு ஒன்றும் உண்டாக போகுதில்ல. அதே போல் தேவ பிள்ளைகளே, நீங்க யாரோடெல்லாம் மணி நேரத்தை செலவு பண்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் உதவ போவது கிடையாது. ஒரு சில நேரம் இந்த பூமிக்குரிய காரியங்கள் உங்களுக்கு என்ன பண்ணலாம், கொடுத்து உதவலாம், இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் தேவனோடு பழகுவது உங்களுக்கு இங்கேயும் நன்மை பயக்கும், அங்கேயும் உங்களுக்கு நன்மை பயக்கும். ஆகையால் தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு பழகுற ஒரு விருப்பம் உங்களுக்கு அதிகரிக்கட்டும். இந்த வர நாட்கள்லாம் எப்போதும் கர்த்தரோடு நல்லா பேசணும், கர்த்தரோடு பேசணும், கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரோடு பேசணும் என்ற ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள மேலோங்கட்டும். தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் கர்த்தரோடு பேசுகிற ஒரு பழக்கம், ஒரு அனுபவம் அவனுக்கு இருந்தது. தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு பழகிற பிள்ளையுடைய வாழ்வில உன்னை விளங்கிக்கணுங்க, அவங்க எதை குறித்து பயப்படவே மாட்டாங்க. இந்த சமுதாயத்தில் எது நடந்தாலும் சரி, இந்த இந்திய தேசத்துல எது நடந்தாலும் சரி, அவங்கள எதுவுமே பாதிக்க போறதில்ல. அவங்க எங்க போனாலும் நல்லா இருப்பாங்க. ஒருவேளை இந்த இந்திய தேசத்துல வேற மாதிரி ஆட்கள் வந்து உக்காந்தா கூட உலக மக்களை பார்த்தீங்கன்னா பாதிக்குது, அழுகுறாங்க, இந்த மாதிரி பல பிரச்சனை எழுந்தாலும் தேவ பிள்ளை எங்க போனாலும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் தேவனை தேடுகிற பிள்ளைகள். இதான் சொல்ல போறேன் பாருங்க. வாசிப்போம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1 யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்போது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேய தேசத்துள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்கு வைத்தான். பாருங்க, அங்கே 2ஆம் வசனம் சொல்லப்படுது பாத்தீங்களா. அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் சேர்ந்து வாசிங்க, தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, நேபுகாத்நேச்சர் இடத்துல தேவன் என்ன பண்றாரு, ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தனாலதான் என்ன பண்றான், யூதாவின் ராஜாவை அடிச்சு நொறுக்குறான், இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு வரான். பாருங்க, தேவனுடைய பாத்திரங்களை கூட எடுக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணார், அனுமதி கொடுக்கிறார். பாருங்க, தேவன் அனுமதி கொடுப்பார் என்றால் எல்லாம் நடக்கும். உங்க வாழ்க்கையில கடவுள் நீங்க ஒரு ராங்கா போறீங்க, திருந்தல மாறல அப்படின்னா சில நேரங்களில் கர்த்தர் அனுமதி தரார். அந்த நேரத்தில் என்ன உண்டாகுது, பிசாசு உள்ள நுழையுது. எப்படி நேபுகாத்நேச்சர் உள்ள நுழைஞ்சது போல பிசாசு சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நுழையுது. பாருங்க, நுழைஞ்சு என்ன பண்ணுது, சில ஆசீர்வாதங்கள்லாம் எடுக்க ஆரம்பிக்குது. காரணம் என்ன தெரியுமா, அங்கே கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செய்யும் பொழுது, தேவனுக்கு விரோதமாய் மாறும் பொழுது, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேக இடங்களிலே கிறிஸ்தவ பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக இருக்கும் போது சத்துருடைய உட்புகுதல் அங்கே அதிகமாகிறது. அதான் பல நேரங்களில் போய் நாங்கள் சத்தியத்தை உபதேசிக்கிறது, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, மனம் திரும்பும்படி ஒப்படைங்க. ஏன் சொல்றோம், சும்மா உட்காந்தே உபவாசத்தை போட்டேன், 40 நாள் போடுறேன், 50 நாள் போடுறேன், உபவாசத்தை போட்டு எல்லாம் நேரம் உபவாசம் போட்டு என்ன பிரயோஜனம்? உபவாசத்துல நீ மாறணும். அநேக நேரங்களை பாத்தீங்கன்னா நாங்க உபவாசம் போட்டுக்கிட்டே இருக்கேன், உபவாசம் போட்டு மேல. நான் சொல்றதை கேள்வி, இப்போ எப்படி போறன்னு உனக்கு சொல்லித்தரேன். இந்த உபவாசம் என்னவா, நீ உன்னை உள்நோக்கி பார்க்கணும்.
உள்நோக்கி பார்த்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நான் பாத்தீங்கன்னா திறந்து விட்டுருப்பேனா, அந்த இடத்துல பிசாசுகள் உள்ள நுழையிறது. அந்த இடத்துல அறிக்கையிட்டு கர்த்தரிடத்துல முதல்ல ஒப்புரவாகணும். தேவனிடத்துல நீங்கள் ஒப்புரவாகாத வரைக்கும் உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாக போதில்லை. அநேக நேரங்கள்லாம் மாற ஆரம்பிக்குது, சூழ்நிலை மாறிடுச்சு, எதிர்ப்பதமா மாறிடுது. காரணம் என்ன? உன்னாலதான், என்னாலதான் எல்லாமே மாறுது. சத்தியத்தை நல்லா விளங்கிக்கோங்க. சும்மா ஏதோ கேட்டு எப்படி போனோம் அப்படின்னு கிடையாது. புரிஞ்சுக்கொள்ளுங்க, வேதத்தில் இருக்கிற அனைத்து உண்மை. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தாவே, வேதனை உண்டாக்கக்கூடிய வழி இருக்குதா என்பதை என்னை சோதித்து நான் பார்க்கிறேன். உமக்கு நான் வேதனை கொடுக்கும்படி நான் என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. அநேக நேரங்களில் கர்த்தரை வேதனைப்படுத்தும்படியான காரியங்களை நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, கர்த்தர் அதெல்லாம் நல்லவர், அன்பானவர், அவர் அனுமதி தரவே மாட்டார். இப்படி ஒரு உபதேசம் ஓடிட்டு இருக்குது. நாங்களும் தான் பிரசங்கம் பண்ணுவோம் கர்த்தர் அன்பானவர், ஆனா சத்தியத்தின் அடிப்படையில் பண்ணுவோம். தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்வேன். பாருங்க, இன்னைக்கு நீங்க இருக்கீங்க, உங்க பிள்ளைக்கு நீங்க சொல்லி பாக்குறீங்க. ஆரம்பத்துல உங்க பிள்ளை தவறான வழியில போகுது, தப்பான பாதை போதை வஸ்துக்களை எடுக்குது, மிகவும் மோசமா போயிட்டு இருக்குது. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி கூப்பிட்டு கண்டிப்பீங்க. ரெண்டாவது வட்டம் என்ன பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு ஹார்ஸா பேசுவீங்க, கடுமையா பேசுவீங்க. மூணாவது வட்டம் இன்னும் ரொம்ப கடுமையா பேசுவீங்க. நாலாவது என்ன பண்ணுவீங்க, அடிப்பீங்க. அப்பயும் வரல அப்படின்னா, எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் திருந்தல அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ அடுத்து போலீஸ் பிடிக்கிறதுக்கு வந்தாலும் அங்கேயே போய் திருந்தட்டுன்னு. அதே போல அவனை விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் எப்படி கிரியை செய்யற தெரியுமா? தேவன் உங்கள் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, சத்தியத்தை பேசும்போது இதுல திருந்து மனம் திரும்புன்னு கத்த சொல்றாரு. அப்பயும் மாறல, திருப்பி ரெண்டாவது மாறல, மூணாவது மாறல, நாலாவது மாறல போகும்போது ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா எதிர்ப்பதமான காரியங்களை வாழ்க்கையில அனுபவிக்க ஆரம்பிப்போம். இப்ப என்ன ஆகுது, வெந்து நொந்து ஓ கத்தாவே கத்தாவே. அப்பயும் சில பேர் என்ன மாறல. ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள், இன்னொரு விதமாகவும் கடவுளை தேடுற பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்ன தெரியுமா, கர்த்தருக்கு விரோதமாகவே நடந்து கொண்டு கர்த்தரை தேடுறது. இதுதான் கிறிஸ்தவத்துல இன்னைக்கு 99% பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா, சபைக்கு வருவாங்க, கடவுளை தேடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, காசு கொடுப்பாங்க. ஏதாச்சும் சபையில நம்ம இதை செய்ய போறோம், அதை வாங்க போறோம், இதை வாங்க போறோம், முதல்ல எடுத்து கூட கொடுத்துருவான். அப்படியே பெரிய ஆளை காமிச்சிருவாங்க. நல்ல உடுப்பு உடுத்தி அலங்காரமா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க பாருங்க. ஆனா இவங்க வாழ்க்கையில எல்லாமே கர்த்தருக்கு விரோதமாகவே நடப்பாங்க பாருங்க. இவங்க இதெல்லாம் செய்யறதுனால அவங்களுக்கு ஒரு ஃபீல் என்ன அப்படின்னா, நான் கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சமான ஆளுன்னு கிடையவே கிடையாது. இப்படிலாம் உங்களுக்குள்ள எண்ணங்கள் இருக்கும் என்றால் இன்றைக்கு அதை அறிந்து தெரிந்து விடுங்கள். ஏனென்றால் இந்த எண்ணம் பிசாசின் எண்ணமா இருக்கிறது. அது உங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறது அல்ல, அது உங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. அது பரலோகத்தை சுதந்திரிக்க விடாமல் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அரித்து இன்னும் கடவுள் விட்டு தூரப்படுத்தி விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு தூரமா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீர்கள் என்றால், அந்த உணர்வு உங்களுக்கு எழும்பும் என்றால், நீங்கள் இப்ப உங்களை உயிர்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னென்ன பகுதியில நான் கடவுள் விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறேன், அந்த பகுதியில நான் கர்த்தரிடத்தில் என்ன பண்ண போகணும், ஒப்புரவாகணும், கர்த்தரோடு நான் போய் பேசணும், கர்த்தரோடு பழகணும். பாருங்க, அப்படி வரணும் பாருங்க. அந்த இடத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உள்ள இவ்வளவு இருக்கும், வேலைக்கு போறேன், வெட்டிக்கு போறேன், சம்பாத்தியம் போயிரும், காய்ச்சி போயிரும். இதுதான் பண ஆசை. பண ஆசை இருக்கிறவன் என்ன பண்ணுவானா, அங்கிட்டு ஆசை இருக்குது, இங்கிட்டு கடல் விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் என்னதான் பண்றான், பணத்தை தான் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லல, ஆசைதான் தீமைக்கு வேறா இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பணமா கடவுளான் வரும்போது கர்த்தர், இப்ப கர்த்தர் விட்டே நான் தூரமா இருக்கும் பொழுது இப்ப கர்த்தர்ட்ட முதல் ஒப்புரவாகணும். இப்ப ஜெபமே என்னால ஜெபிக்க முடியல, எல்லாமே அப்படின்னா கர்த்தருடைய உறவை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, உறவை சரிப்படுத்த பாருங்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் உண்டான உறவை சரிப்படுத்துவதற்கு உங்களை முற்றிலுமாய் தேவனிடத்தில் ஒப்படைங்க. கர்த்தாவே, நீதான் எனக்கு முக்கியம், உங்க உறவு தான் எனக்கு முக்கியம். தேவனுடைய உறவை நீ முக்கியப்படுத்துவீர்கள் என்றால் கர்த்தர் உன்னை எல்லாம் முக்கியத்துவப்படுத்துவார். தேவனோடு பேசுவதுதான் எனக்கு முக்கியம், கர்த்தரோடு இடைபடுவதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தை நான் யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன். பாருங்க, தானியேலை குறித்து சொல்லும்போது அவன் எப்போதும் முன் வழக்கத்தின்படியே செய்து வந்தபடியே அவன் செய்தான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை யாருக்கும் அவன் கொடுக்கவே இல்லை. பாருங்க, ஏன் தெரியுமா, அதை நீங்க விடாப்படியா பிடிச்சிங்க அப்படின்னா உலக வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சு வந்துருவீங்க. யார் உங்களுக்கு விரோதமா எழுப்பினாலும் கர்த்தர் உங்களுக்கு நிற்பார். ஏன் தெரியுமா, நீங்க உறவு வச்சிருக்கிறது யாரோட, தேவனோடு. அப்படிப்பட்ட தேவன் வெட்டி பார்ப்பார்ல, எங்க என் பிள்ளைய காணோம், டெய்லி என் கூட பேசுறது எங்க, இந்த மணி நேரம் பேசுவான எங்க. அது மட்டும் அவனுடைய எதிர்காலத்தில் அவனுக்கு விரோதமா யாரெல்லாம் கங்கணம் கட்டி திரிகிறாங்க என்பதை யார் பாப்பா, தேவன் பாப்பார். அநேக நேரங்களில் நமக்கு விரோதமா யார் யார் என்ன செய்வான் நமக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் வேண்டான்றேன். சில நேரங்களில் என்ன தெரிஞ்சுக்கிற போகும் நினைக்கும் போது பாத்தீங்கன்னா நேரம் வீணா போயிரும், அழிஞ்சு போயிரும். அதை கர்த்தர் தெரிஞ்சுக்கிறட்டும், கர்த்தர் பார்த்துக்கிறட்டும். நீங்க கர்த்தர்ட்ட நேரடியா நீங்க இருக்கும் போது நீங்க பயப்பட அவசியம் இல்லை. யார் உங்களை ஜெயிக்க முடியும், யார் உங்களை மேற்கொள்ள முடியும்?
நீங்க பயப்படுறீங்கன்னா கர்த்தருக்கு உண்டான உறவுல நீங்க சரியில்லைன்னு அர்த்தம். கர்த்தரோடு நீங்க சரியா பழகுவீர்கள் என்றால் உங்களுக்கு தைரியம் வரும். ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவமானவர், அப்படிப்பட்டவரோடு நான் பழகி கொண்டு இருக்கும் போது, அப்படிப்பட்டவரோடு நான் ஐக்கியமா இருக்கும் பொழுது யாரும் என்ன அசைக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவருக்கு எல்லாம் தெரியும். என்னை பத்தி தெரியும். எனக்கு விரோதமா யார் பேசுறாங்க, யார் எனக்கு விரோதமாக தீங்கான காரியத்தை செய்யறாங்க, எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். அவர் மடங்கடிப்பார். பாருங்க, இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம சகோதரி ஒருத்தவங்க பாருங்க, சோமனம் பொழுது கத்தரங்க காண்பித்தாங்க, போய் பேசி அவங்க வாழ்க்கை ஒன்னொன்னா காமிச்சு அந்த கட்டை உடைச்சு அவங்க விரோதமா மாந்திரிகம் பண்ணி வச்சு அவங்களை ஒரு மாதிரி ஆக்கி சரீரத்துல இது. அப்ப நான் இங்கே சோமனை ஆண்டுட்டு எனக்கு திருப்பி வருது, என்ன ஆண்டவரே இவ்வளவு உபதேசம் நம்ம விட பண்ணோம். ஏன்னா கத்த சொன்ன விஷயம், அவ என்னோட உறவே அருந்துருச்சு, கத்தோட உறவு அருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே பலிக்கும். இங்க எவ்வளவு நான் உபதேசம் பண்ணலாம், எவ்வளவு ஐக்கியமா இருக்கலாம், நீங்க தனிப்பட்ட விதத்துல கர்த்தருடைய உறவுல வந்து நீங்க இல்லைன்னா போச்சு. அப்ப எங்கேயும் இருக்கணும், உங்க தனிப்பட்ட வாழ்வில நீங்க கடவுளை சந்திச்சே ஆகணும். அப்ப அவங்க சொன்னாங்க பாருங்க, பாஸ்டர் அதெல்லாம் ஆமா நான் கடவுளோட இல்ல, அப்படி இல்ல அப்படி இல்ல அது இதுன்னு. அங்கே இருக்குது ஆன்சரு, அங்கே இருக்குது ஆன்சரு. அதே இந்த சகோதரிக்கு முன்னாடியும் பல பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா கர்த்தரோட அப்ப இருந்திருக்காங்க பாருங்க, ஒண்ணுமே பலிக்கல. அதையும் கூட சொன்னாங்க பாருங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொன்ன உனக்கு விரோதமா பழிக்காத காரணம் உன்னோட கர்த்தர் இருக்கிறார். பாக்குறாங்க, ஆள் பாக்குறாங்க, தெரியும். இன்னைக்கு எல்லாமே நடக்குனா காரணம் என்ன? கர்த்தரோடு உண்டான உறவை முறிச்சுக்கிட்டு நீ உட்கார்ந்து இருக்கிற. அந்த உறவு முக்கியமா, எந்த உறவு முக்கியம்? உன் வாழ்க்கையில கர்த்தருடைய உறவை முக்கியத்துவப்படுத்தாம மனித உறவை முக்கியத்துவப்படுத்தி போனதுனாலதான் பல பிரச்சனை இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய். இப்போது அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். கர்த்தாவே மன்னிங்க, நீ உங்களை தான் முக்கியம் நான் காட்டாம மனுஷன் முக்கியம் சொல்லி, மனிதன் தான் என் வாழ்க்கைக்கு எல்லாமே ஆதாரம் சொல்லி நான் அப்படி ஓடிட்டு இருக்கேன். தூக்கி எறிந்து விடுங்க. கர்த்தரே இல்லாமல் வேற ஆதாரம் யாரும் இல்லை. எனக்கு ஆதாரம் அவர்தான் என்பதை அவரை எல்லா இடங்களிலும் தூக்கி பிடிச்சு உயர்த்துங்க. அவர் தான் எனக்கு முக்கியம். அவரை தவிர வேலையோ மற்ற எந்த காரியத்தையுமோ நான் தூக்கி வைப்பது இல்லை. என் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நான் வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்த்தருக்கு ரொம்ப அதிகமாக இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும், சோமனும். ஆனால் ரொம்ப இல்லாத ஒரு ஃபீல் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா உடனே லீவை போட்டுருவேன், ஓயாம லீவை போடுவேன். எதுக்கு லீவ் போடுன்னு தெரியுமா? லீவ் போட்டு சொல்லுவேன், லூஸ் மோஷன் சார், இன்னைக்கு லீவ். தாத்தா பாட்டியை பலமுறை சாகடிச்சிருவேன் செத்து போனால. தேவ பிள்ளைகளை விலகிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அந்த நேரம் போட்டு உட்காந்து என்ன பண்ணுவேன்? தேவனோடு உட்காருவேன். தேவன் எனக்கு முக்கியம். வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்த்தும்போது சும்மா இருக்கும்போது நான் போய் ரூம்ல போய் என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீ நல்லவர், ஹல்லேலூயா. சும்மா வருதுல, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குது அந்த நேரத்தெல்லாம் கர்த்தரோடு பழகுறது. தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் கிடைக்கலனா கூட நேரத்தை நீங்க உருவாக்கணும். ஏன்னா எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உலக வாழ்க்கைக்கு எனக்கு சோறு தண்ணி அது கிடைச்சா கூட எனக்கு போதும் தான், அது அவரே தருவார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் மறு வாழ்க்கைக்கு அவரோடு நான் பழகணும், என் ஆத்துமா சுத்தப்படணும். அவரோடு பழக 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 தான் உங்க ஆத்துமா சுத்தமாக்கப்படும், உங்களுடைய இருதயம் சுத்தமாக்கப்படும். உங்களுடைய இருதயத்தை அவருடைய ஆவியானவர் ஆயத்தப்படுத்துவார், தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார். கர்த்தரோடு பழக பழக கர்த்தர் மீது தாகம் உங்களுக்குள்ள பெருக ஆரம்பிக்கும். நீங்க கர்த்தரோடு பழகுற ஸ்டாப் பண்ணிட்டாவே கர்த்தர் மேலுக்கு தாகம் ஒழிஞ்சு போயிடும். அதான் பல நேரம் சொல்லுங்க, பாஸ்டர் எனக்கு கடவுளுக்கெல்லாம் கொடுக்க வர மாட்டுது, நான் அப்படி முன்ன மாதிரி இல்லைன்னா காரணம் அதான். காரணம் என்னன்னா, கர்த்தரை விட்டு உறவை விட்டுட்டாவே எதுவுமே வராது. ஏன்னா நம்ம தான் இருளுக்குள்ள போறோமே, இருள் என்ன பண்ணும்? தேவனை கனம் பண்ண விடாதுல்ல. எப்படி கனம் பண்ண விடும் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனோட ஆழ்ந்த உறவு இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா போதும் சரியா நடப்பீங்க. உங்களை அழகா உணர்த்துவார். அநேக நேரங்கள்ல தேவன் என் மூலியமா சில காரியங்களை பேசுறதுக்கு சான்ஸே இல்லாம போயிடும். ஏன் தெரியுமா? உங்ககிட்ட கர்த்தர் பேசுகிறார். ஏன்னா நீங்க சரியான உறவுல இருக்கும் போது அதை புரிந்து நீங்க செயல்படுறீங்க. புரிந்து செயல்படும் போது என்ன ஆகுது? அப்படியே தட்டி கொடுத்துட்டு போயிடுவாரு, அவ்வளவுதான். ஏன்னா நீ தான் சரியா போயிட்டு இருக்கல, புரிஞ்சுங்களா? கர்த்தரோட அதிகமல்லாதனால தான் இங்க கடப்பாறை போட்டு உடைக்கிற மாதிரி வச்சு மலையை டமா டமான்னு உங்களை விலகிக் கொள்ளுங்க. சின்ன புல்லா இருந்தா என்ன பண்ணி கையில பிடிக்கிறது, மரமா இருந்தா கர்த்தரோடு பழக பழக புல்ல போல ஆயிடுறோம். நீங்க புல்ல போல ஆயிடுங்க. அதனால லைட்டா பேசி பிடிங்கி எடுத்துருவாரு. இந்த மரம் ஆகும்போது என்ன ஆகுது? இங்க பிரசங்கம் கடுமையா வருது, டமா டமான்னு ஒவ்வொரு முறை என்ன வருது வார்த்தை. ஏன் கடுமையா வருது? மரம் போல என்ன ஆகுது? இருதயத்துல களைகள் வளர்ந்து நிற்குது. கர்த்தருடைய ஜீவன் உள்ளிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு உன் இருதயம் அடைபட்டு போயிருக்கிறது. இப்ப கர்த்தருக்கு வெளியிருந்து என்ன பண்றாரு? உடைக்கிறார். ஹல்லேலூயா. தேவர்களே, கர்த்தரோடு நீங்கள் நெருங்கி பழகுங்கள். உடனே விலகிக் கொள்ளுங்க. கர்த்தர் அனுமதி கொடுத்தாதான் உங்களையும் தொட முடியும், யாரும் தொட முடியும். அதே போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மேன்மைக்கு அனுமதி கொடுத்தாருன்னா உங்களை எவனும் அசைக்க முடியாது. புரிந்து கொள்ளுங்க. தேவன் உங்களை உயர்த்தணும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கத்த வச்சுட்டா அந்த இடத்துல எவனையும் உட்காரதுக்கு அவர் அனுமதி தர மாட்டார். உன் இடத்துல எவனையும் கொண்டு வர மாட்டார்.
ஆகையால் உங்கள் தேவனை குறித்து சரியான அறிவை உடையவளாக இருங்க. தேவனால தான் எல்லாம் ஆகுது என்பதை நீங்க சொல்லும் போது உயர்த்துறீங்க. தேவனால ஒண்ணும் கிடையாது, அவங்க கிட்ட நான் வந்து அப்படி பேசணும் இப்படி பேசணும், நாங்களா ஏதாவது செஞ்சாதான் மாறும். போச்சு, விழுந்துட்ட. கர்த்தரை நீ என்ன பண்ற? மறைமுகமாக அப்படி வல்லமையை மட்டுப்படுத்துற, அவரை கேவலமா வச்சிருக்கேன்னு அர்த்தம். தேவ பிள்ளைகளே, கர்த்தரால தான் எல்லாமே. பாருங்க, தானியேல் எந்த அளவுக்கு அறிவு வச்சிருக்கான்னு அடுத்து நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்க வாங்க. அப்போது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களும் துறை மக்கள்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேர்ந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவருமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். பாருங்க, அங்க எருசலேம் பிடிக்கப்படுகிறது. யூதாவின் ராஜாவை ஆண்டவர் கையளிச்சிட்டாரு. அப்போ தேசமே பெரிய ஒரு பிரச்சனை கூட மாட்டிக்கிச்சு. இப்போ ஒன்று விளங்கிக் கொள்ளுங்க, தேசத்துல பிரச்சனை எல்லாமே இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க தானியேலும் எங்க இருக்கிறாரு? அங்கதான் இருக்கிறாரு, தேசத்தானே இருக்கிறாரு. ஆனா இவர் என்ன பண்றாராம்? கர்த்தரோடு பழகிறவர். பாருங்க, இப்ப இவரை சிறைபிடித்து கொண்டு போகிறார்கள். தேவனை விளங்கிக் கொள்ளுங்கள், வேதம் சொல்லுகிறது. அந்த வசனம் உண்மையா பொய்யா என்பதை இப்போ தானியேல் வாழ்க்கையில பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு கர்த்தருடைய சத்தியம் உண்மை என்பதை பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது என்று அறிந்திருக்கிறோம். நிறைய பேர் இந்த வசனத்தை வச்சு என்ன பண்றாங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா எல்லாம் சொல்லுது, சகோதரி உங்களுக்கு நன்மைக்கு எதுவா நடக்குது, சகோதரா நன்மைக்கு எதுவா நடக்குது. என்னது? எல்லாம் நடக்கலாம், நன்மைக்கு எதுவா நடக்குது. என்னங்க, இந்த வசனத்தை வச்சு அப்படிதான் அபியாசப்படுத்தி எல்லாரும் ஆறுதல் படுத்துவாங்க. நீங்க என்ன ஆறுதல் படுத்தினாலும் இந்த வசனம் எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த வசனம் யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்? எப்படிப்பட்டவங்களுக்கு பேசப்படுகிறது என்பதை சரியா புரியாத வரைக்கும் போச்சு. நல்லா விளங்கிக் கொள்ளணும். அங்க சொல்லப்படுது பாருங்க, உங்களுக்கு வருகிற தீமைகள்லாம் நன்மைக்கு ஏதுவா மாறுன்றது வந்து யாருக்கு மாறப்போகுது என்பதை புரிஞ்சுக்கிறணும். நிறைய நேரங்கள் இந்த வசனத்தை சொல்றாங்களே, நன்மைக்கு ஏதுவா நடக்குது. பல தீமைகள் உங்க வாழ்க்கையில நன்மைக்கு ஏதா நடந்திருக்கா? ஏதாவது மாறி இருக்கா? தீமை நன்மையா மாறி இருக்கா? ஆனா இந்த வசனத்தை சொல்றோமே, இந்த வசனம் படி நன்மை மாறி இருக்கணுமே, தீமை கூட நன்மை ஆகிருக்கணுமே. ஆனா நீங்க அனுபவிக்கிற தீமைகள்லாம் நன்மையா மாறல. ஏன் மாறல? ஏன்னா இந்த வசனம் இப்படிப்பட்டவங்களுக்கு சொல்லப்படல. அங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு நல்லா கவனிக்கணும். அவங்க வாழ்க்கையை தான் தேவன் நல்லா பொறுப்பெடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் பொறுப்பு இருக்கிறது இல்ல. ஏன்னா பொறுப்பெடுக்கத்தான் விரும்புறாரு. ஆனா தேவனை நேசிக்கிறவர்கள் இல்ல. தேவனுக்கு தங்களுடைய வாழ்க்கையை சரணடைய ஒப்பு கொடுக்க யாரும் முன் வரல. எல்லாம் கடவுளை தேடுறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை முழுமையா ஒப்படைக்கல. அப்ப யார் நேசிக்கிறவங்க தன் வாழ்க்கை முழுமையாக கர்த்தரிடத்திலே ஒப்படைக்கிறவர்கள் கடவுளை நேசிக்கலாம் இருப்பாங்க. கடவுளை நேசிக்கிறவங்க தன் வாழ்க்கை முழுவதும் நீர்தான் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு என் வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதுவே என்னுடைய விருப்பம். ஆண்டவரே, சுய விருப்பமும் சொந்த விருப்பத்தை எல்லாவற்றையும் புதைத்து போடுகிறேன். இது என் வாழ்க்கையை முற்றிலும் அழிச்சிடும். எனக்குன்னு ஒரு சுய நோக்கமும் சுய விருப்பமும் எனக்கு வேண்டாம். அனனியா சப்ரியா தனக்குன்னு ஒரு காரியத்தை அப்படியே எடுக்கும் போது என்ன பண்றாங்க? சுயமாய் மாற ஆரம்பித்து விட்டார்கள். அங்க பொதுவாய் சில விஷயம் நடந்து கொண்டிருக்குது பாருங்க. அங்க எல்லாருக்கும் ஒரே கட்டளை தான். எல்லாருமே என்ன பண்ணணும்? அப்போ பாருங்க, ஒரு சபையில ஒரு போதகம் மூலியமா ஏதாவது ஒரு காரியம் பொதுன்னு வரும்போது அது எல்லாருமே அங்கீகரிக்கும் போது அங்கீகப்பட்ட எல்லாரும் ஒரே தன்மைக்குள்ள வரணும். அங்க மாறும் போது என்ன ஆகுது? அங்கதான் இப்போ அவங்க சுயமா இருக்காங்கன்னு அர்த்தம். பாருங்க, அதனாலதான் கர்த்தருக்கு வெறுப்பு. பல காரியங்கள்ல அது ஒரு விஷயம் பாருங்க. ஆக தேவ பிள்ளைகளே, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணுங்க. சுயமாய் சுய விருப்பங்கள் சுய காரியங்கள் தூக்கி எறிந்து விடணும். கர்த்தாவே உம்முடைய விருப்பம் உம்முடைய சித்தம் ஆண்டவரே, ஏன்னா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள் தங்கள் வாழ்வை முழுமையாக ஒப்படைப்பாங்க. என்ன நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெண் ஒரு ஆணை உண்மையா நேசிச்சா அவன் என்ன பண்ணுவான்னா தன்னை அப்படியே சரண் பண்ணுவான் அவனுக்கு. அதே போலதான் ஒரு மனைவியை ஒரு ஆண் நேசிக்கும் போது தன்னை முழுமையா சரண் பண்ணுவாங்க. என் மனைவி விருப்பம் தான் என் விருப்பம், என் கணவன் விருப்பம் தான் என் விருப்பம். அப்போ அன்பு தான் என்ன பண்ணுது? முழுமையாய் தன்னை ஒப்படைக்குது. நீ கடவுளை அன்பு கூற என்ற முழுமையா ஒப்படைச்சிருக்கியா? உன் சரீரத்தை ஒப்படைச்சிருக்கியா? கவனிங்க, தன்மையும் தன் சரீரத்தையும் முழுமையும் கர்த்தரிடத்திலே ஒப்படைச்சிருக்கியா? அவங்க தான் அன்பு கூறவங்க. அதான் சொல்ற, என்னை நேசிக்கிறியா? என் வார்த்தையை கைக்கொள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கர்த்தர் சிம்பிளா பேசிட்டார். நம்ம தான் நிறைய இது பண்ணுவோம். கர்த்தர் பேசலாம் சிம்பிளா தான் இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, என்னை நேசிக்கிறியா? அப்ப என் வார்த்தையை கைக்கொள். அப்ப பாருங்க, அன்பு கூறுவவர்களாம் தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்துல முழுமையாக ஒப்படைச்சிருப்பாங்க. நீங்க ஒப்படைச்சிருக்கீங்களா அவங்கள? இல்ல காவாசி அரைவாசி. அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை. காவாசி அரைவாசியை கர்த்தர் விரும்பவே கிடையாது. கர்த்தர் முழுமை. சொல்லுங்க, முழுமை. முழுமையாய் நீ ஒப்படைப்பதை நான் விரும்புகிறேன். வாசிப்போம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1. அப்படி இருக்க சகோதரே, நீங்கள் உங்களை சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க
புத்தியுள்ள ஆராதனை. அப்போ பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. வார்த்தையெல்லாம் கவனிக்கணும், ஒவ்வொரு சொற்றொடரையும் கவனிங்க. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்க. எப்படியாக ஒப்படைக்கணுமா? ஜீவ பலியாக முழுமையாய் ஒப்படைக்கும் போதுதான் கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். இப்ப பாருங்க, அதுதான் தேவனுக்கு புத்தியில ஆராதனையா. இன்னைக்கு ஆராதனை பேர்ல இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாத்திருக்கீங்களா? இவங்கெல்லாம் அங்க ஆராதனை நீங்க பாருங்க, நல்லா நீங்க வாட்ச் பண்ணுங்க. நீங்க பார்க்கறதுனால தப்பு இல்ல, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு கவனிங்க. அத்தனை பேரும் கடவுளை கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஆராதிப்பை நீங்க பார்க்கவே முடியாது. ஃபுல்லா இங்க பார்ப்பான், அவன் எப்படி இப்படி அப்புறம் இப்படின்றவன் எப்படின்றது. இது ஆராதனையாண்ணா? தேவே, இது ஆராதனை கிடையாது. இது நமக்கு வேணா தான் இருக்கலாம். நானும் ஸ்டைலா ஆறேன், நீ ஸ்டைலா ஆறேன். நிறைய பேர் எதுக்கு போறான்? சைட் அடிக்க போறான். எல்லாம் வாலிபிள்ளைகளாம் அதுதான் போறான். அங்கங்க என்ன பண்றான்? மாப்பிள்ளை பொண்ணை பாத்துக்கிறான், அதுக்குள்ள போயிட்டு. எல்லாமே இன்னைக்கு வந்து கிறிஸ்தவத்துல நிறைய வேற மாதிரி நடந்திருக்குது. இப்படிப்பட்டதை நீங்க அனுமதிக்காதீங்க. இதெல்லாம் ஆராதனை சொல்லி வீட்டுல கூட போடாத. இதெல்லாம் வச்சுக்கிட்டு வீடியோ பாட்டு இப்படிலாம் ஆடுறதெல்லாம் போட்டுட்டு இருக்காத. நல்ல சாங்கா போடு. ஆமேன். ஆரம்பத்தை நல்லா பாடின பாட்டை போட்டுக்கோ. இதெல்லாம் தூக்கி சொல்லுவாங்க சென்னை பாஷை, கடாய்ச்சிட்டு ஆவிக்குரிய பாடல்கள் அப்படியே உங்க இருதயத்தை கடவுளுக்கு நேராக திசை திருப்பி பாடலை பாடும் போது கண்ணீர் வரணும். அதுதான் ஆவிக்குரிய பாடல். ஆவிக்குரிய பாடல் பார்த்தீங்கன்னா உங்க மனசை உடைக்கும், இருதயத்தை உடைக்கும். உங்களை நீங்க தப்பா இருந்தா உங்களை சரிப்படுத்தும், உங்களையே ஒப்பு கொடுக்க வைக்கும். சில நேரம் ஒப்பு கொடுக்க முடியாத மாதிரி நமக்கு ஃபீல் ஆனா கூட ஒப்பு கொடுக்க அதை வச்சிரும் உங்களை. அப்படிப்பட்ட பாடல்களை தயவு செய்து நீங்க கேளுங்க. இந்த எந்த பாடல் தான் நல்லா கேளுங்க. நான் இப்படி வாணி வெடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டைல ஆடுறேன், அப்புறம் இப்படின்றேன் அப்படின்றேன்ற மாதிரிலாம் பாடிக்கிட்டு இல்ல, உங்களுக்கு ஒண்ணுத்துக்கு உதவாது. அதெல்லாம் ஆராதனை இல்ல. வேதம் இங்க தெளிவாக சொல்லுகிறது, உங்கள் சரீரை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதுதான் புத்தியுள்ள. அதுதான் தேவன் விரும்புறாராம். ஆகையால் தேவன் விரும்புற ஆராதனை புரிந்து கொள்ளுங்க. தேவனை தான் பார்க்கணும். நான் எப்படி ஆராதிக்கிறேன் அப்படின்றதை கர்த்தரை பார்க்கிற. கர்த்தர் சொல்ற முதல் ஆராதனையே உன்னை ஜீவ பலியா ஒப்பட, உன்னை முற்றிலுமா எனக்கு சரணட. நீ சரணடைஞ்சிட்டு என்னை துதி, சரணடைஞ்சிட்டு நீ பாத்தீங்கன்னா வேதத்தைப்படி வேதமும் புரியும், தேவனிடம் பெறுவது தெரியும், ஆசீர்வாதமும் இறங்கும். இப்போ உபவாசம் போடுங்க, பவரா இருக்காளேன்னு பார்ப்போம். இப்பதான் டபுள் பவர் இருக்கும். இப்ப அந்த உபவாசத்துல எனக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா என் மண்டையில வந்து இறங்கும். அப்போ புரிஞ்சுக்கலாம், கிளிக் யாரோ பண்றாங்க. சும்மா பண்றேன்னு சொல்லி இருக்கிற முடிவு உதிருது. நிறைய பேர் பண்ற ஜெபம் முடிய உதிர பண்ணுகிறது. தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். இது வந்து சாதாரணமா விட்டுறாதீங்க, சிரிக்கணும், அதே போல சிந்திக்கணும், கரெக்டா புரிஞ்சுக்கணும். நீங்க ஜபிக்க ஆரம்பிக்கும் போது உங்களை முழுமையா ஒப்படைங்க. ஜீவ பலியா அங்க பாருங்க, பலியா ஒப்படைச்சிட்டு அங்க போய் திருப்பி இருக்க பின்னிட்டு வரலாம் கிடையாது. ஒருத்தர் சரணடைஞ்சிட்டான்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, முழுமையா இனி எந்த பிளானு, சொந்த எண்ணம், சொந்த காரியம் ஒப்படைச்சாச்சு, என்ன பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி கத்துட்டு ஒப்படைக்கணும். ஒப்படைச்சு நான் உள்ள ஏதோ எண்ணங்களை வச்சுக்கிட்டே ஒப்படைக்கிறது ஜீவபலி இல்ல. நான் எனக்குள்ள சில விருப்பங்களை வச்சுக்கிட்டே போய் ஒப்படைக்கிறது ஜீவபலி இல்ல. ஜீவபலினா என்ன தெரியுமா? உனக்குள்ள எந்த ஒரு சொந்த விருப்பமும் சொந்த கருத்துகளும் இருக்கக்கூடாது. முற்றிலுமாய் கர்த்தருடைய விருப்பத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். அப்படி ஒப்படைச்சு லேலுயான்னு சொல்லிப்பாரு, உடனே மகிமை இறங்கும். இன்னைக்கு நீங்க இந்த முடிவில் 2 நிமிஷம் தரேன், நீங்க ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் கர்த்தரை கூப்பிட்டு பாருங்க, உங்க மேல எப்படி தேவனுடைய வல்லம் இறங்கிட்டு பாருங்க. நீங்க அப்படி ஒப்படைச்சிட்டு இங்க வந்து என்கிட்ட நில்லுங்க, கர்த்தருடைய மகிமை உங்க மேல பலமா இறங்கும். கர்த்தரை மூலியமா உங்களை தொடுறது பயங்கரமா இருக்கும். கர்த்தரை மூலியமா உங்களை ஆஸ்வதிக்க ஆரம்பிப்பா. தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை முழுமையாய் நீங்கள் சரணடையுங்கள். இந்த ஆவி, இந்த ஆத்துமா, சரீரம் கர்த்தாவே உம்முடையது, உமக்குரியது, உமக்கு சொந்தமானது. கர்த்தர் சொல்றாரு, இப்ப நீ ஆடுறது பாடுறதல்ல, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றாரு. ஆடுறதுக்கு பாடுறதுக்கு கூட என்ன தூதர்கள் எப்போது வந்துட்டே இருக்காங்க. நீ பாடாம இருந்தாலும் ஆடாம இருந்தாலும் அங்க இதெல்லாம் நடக்கும். எனக்கு அங்கெல்லாம் வந்து மகிமையா இருக்கும். ஆனா இங்க நீ இந்த மாதிரி ஆடுறது பாடுறது விரும்பல. எதை ரொம்ப 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 விரும்புறேன், நீ உன்னை முழுமையா அர்ப்பணிக்காம நீ வந்து பாடுறத கர்த்தர் விரும்பல. உன்னை முழுமையா அர்ப்பணிக்காம எதை செய்தமே கர்த்தர் விரும்பவே மாட்டார். தேவ பிள்ளைகளே, அதைத்தான் நான் சொல்லுவேன். நீ காணிக்கைய தசமம் கொண்டு வந்தா கூட உன்னை முழுமையா அர்ப்பணிக்காம நீ வந்து போறதுனால நீ ஆசை பெறவே முடியாது. ஏன் பேர் காசு போட்டு ஏன் அற்புதங்கள் அனுபவிக்கல அப்படின்னா, அவங்க காசை போட்டுட்டாங்க, ஆனா முழுமையாய் அர்ப்பணிக்கவில்லை. புரியுதுங்களா? முழுமையா அர்ப்பணிக்கலன்னா கடவுள் என்ன பண்ண மாட்டாரு, கிரியை நடப்பிக்க மாட்டார். ஆகையா அதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. அவங்கள முழுமையை ஒப்படைங்க. அப்ப பாருங்க, தானியேல் வாழ்க்கையிலே தன்னை தேவனுக்கு முழுமையை அர்ப்பணித்து தேவனை தேடுவது தான் உனக்கு கவனம் இருந்தது. உங்க வாழ்க்கையில கடவுளை இன்னைக்கு தேடலன்னு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு ஏக்கம் வந்துடணும். ஐயோ, என் அப்பாவை நான் சந்திக்கலையே, என் அப்பாவோட நான் பேசலையே, என் அப்பா தானே ரொம்ப முக்கியம், என் அப்பாவை விட்டுட்டு நான் தொழில போறேனே. தொழில கொடுத்த ரைட்டு, தொழில் போகக்கூடாது. கர்த்தருக்காக ஒரு விஷயத்தை நீங்க இழப்பீங்கன்னா மறுநாள் ரெட்டிப்பா கொடுப்பாரு. நீங்க ஒரு நாள் விட்டீங்கன்னா ஆண்டவர் 2 மடங்கு 3 மடங்கு சேர்த்து கொடுத்துருவார் ஆண்டவர். ஏன்னா அவட்ட பழகுனாவே உங்களுக்கு ஆதாயம் உண்டு பைபிள் சொல்லுது. இதனால் உனக்கு லாபம் உண்டாகும். யாரால? தேவனோடு பழகும் போது உனக்கு லாபம் இருக்கிறது.
தேவனை விட்டுட்டு நான் லாபம் பார்க்க போறேன் அப்படின்னா என்ன ஆகும்? கீழே எல்லாம் சரிஞ்சு விழுந்துரும். கத்தட்ட உட்காரணும், கத்துட்டு அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. தேவனுக்கு நிறைய நேரத்தை கொடுத்து பாருங்களேன். இப்போ ஒர்க் உங்களுக்கு கம்மியாயிரும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல கூட உங்களுக்கு ஒர்க் கம்மியாக்கிடுவான். சம்பளம் அதிகமாகிட்டு இருப்பீங்க. இப்போ ஒர்க் லோடு அதிகமாக காரணம் என்ன? தேவனோட அதிகமாக உட்காரலாம் என்ன ஆகும்? ப்ரெஷர் வரும், ஒர்க் லோடு அதிகமாக வரும். கடைசி நல்லா செய்யாம திட்டு வாங்க வேண்டியதான். என்ன பைத்தியம் போல வேலை பார்க்குறேன்றாங்க. சொல்றாங்களா இல்லையா? மரியாதை இருக்கிறத இப்போ மரியாதை குறைய ஆரம்பிச்சிருப்போம். தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இங்கே என்ன இருக்கணும்? அங்க இருக்கணும். பாருங்க, இப்போ தானியேல் தேவனை நேசிக்கிறவன், தேவனுக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தவன், முழுமையாய் அர்ப்பணிக்கப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான் பாருங்க கர்த்தரோடு. இப்போ தேசத்துல பிரச்சனை வரும்போது இவனுக்கும் பிரச்சனை தான், தேசத்துக்கும் பிரச்சனை தான், இவனுக்கும் பிரச்சனை தான். ஆனா இவனுடைய பிரச்சனை எப்படி ஆகும் பாருங்க. பிரச்சனை எல்லாம் இப்போ தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, தன்னை அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாம் என்னவா வரும் தெரியுமா? நன்மைக்கு ஏதுவா மாறும். அவங்களுக்கு தான் அந்த வசனம் வேலை செய்யும். இந்த மாதிரி இப்ப தானியேலுக்கு இந்த வசனம் வேலை செஞ்சிருக்குது. இதான் மேட்ரு. என்ன அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இப்போ எல்லாம் சிறைபிடிக்கப்படுறாங்க. இப்ப பாருங்க 4, அவர்களுக்கு கல்தேயின் எழுத்தையும் பாசியும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகள் தலைவனாக அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போதனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினமும் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவில் அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள்ளே யூதா புத்தராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பாருங்க, இவங்கெல்லாம் கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள். இவங்கெல்லாம் என்ன இருக்காங்க? அவங்களுக்குள்ள இருக்கிறாங்க. பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்ஷாஸ்தர் என்னும், அனனியாவுக்கு சாத்ராக் என்னும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு அபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானமனும் திராட்சரசத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தார்கள் என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகள் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பாருங்க, இப்போ ராஜா சாப்பிட்ற சாப்பாடுலாம் தீட்டுள்ள. ஏன்னா அவன் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளை கிடையாது. புரியுதுங்களா? அவன் புறஜாதியன். இப்போ அவங்க சாப்பாடுல என்ன இருக்கும்? இஸ்ரேல் பிள்ளைகளுக்கு என்ன சாப்பிடணும், ஏது சாப்பிடணும் என்பதெல்லாம் பிரமாணத்தை கொடுத்திருந்தார். புரியுதுங்களா? இந்த பிரமாணத்தை கை கொள்ளும் சொல்லியிருந்தார். பாருங்க, தானியேல் தேவனுடைய பிரமாணத்துக்கு கை கொண்டான், தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க என்ன ஆச்சுன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இப்ப சிறைபிடிக்கப்பட்டாச்சு. இந்த இடத்துல ராஜா என்ன சொல்றாரோ அதான் செய்யணும். இப்ப ராஜா என்ன சொல்றாரு? சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் இவங்களுக்கும் கொடுக்கிறாரு. ஆனா இவன் என்ன பண்ணா தெரியுமா? தைரியமா இருந்தான். என்ன பண்ணா? தனக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டான். நான் தீட்டான ஒன்றையும் புசிக்க மாட்டேன், தீட்டான ஒன்றையும் தொட மாட்டேன். நீங்க தீர்மானம் எடுங்க, தரமான தீர்மானம் எடுங்க வாழ்க்கையில. நான் எதுவும் எடுக்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், நான் எப்பவும் போல வாழ்றேன், கடவுள் மட்டும் கிரியை செய்யலன்னு சொல்லி அழுதுகிட்டு நிறுத்துங்க. இந்த அழுகையெல்லாம் கர்த்தர் ஏத்துக்கவே மாட்டாரு. முதல்ல கர்த்தர் சொல்றாரு, உன்னை நோக்கி திருந்து பல காரியங்களை நீ என்ன உலகத்தோட உலகமா வாழ்ந்துட்டு இருக்க, உனக்கு நான் அந்த புத்தகத்தை கொடுத்திருக்கிறேன். எதுக்கு கொடுத்திருக்கிறேன்? வார்த்தைக்கு கீழ்ப்படிய. புரியுதுங்களா? அவனுக்கு தேவன் என்ன பண்ண வார்த்தையை கொடுத்தாரு. எது கொடுத்தாரு? எல்லாரும் போல வாழ்ந்துரு, நீ எல்லாரும் சாப்பிட. அப்படி இல்ல, அவனுக்கு உனக்கு வித்தியாசம் இருக்குது. அவன் உண்றத போல நீ இல்ல, உனக்கு எல்லாத்துலயும் வித்தியாசம் இருக்கு. நீ என் வார்த்தைக்கு ஒபே பண்ணணும். தானியேல் ஒபே பண்ணா தேவனுடைய வார்த்தைக்கு. நல்லா கவனமா கேளுங்க. அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதுக்கு ஒபே பண்ணும்போது எதிர்ப்பதமா நடக்கலாம் அவனுக்கு தெரியும். ஆனா அவன் பயப்படல. ஹலோ, ராஜா கட்டளையிட்டாரு, அதை எல்லாரும் செஞ்சாதான் இது அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் நானும் என்ன பண்ணுவோம்? சரி, நம்ம சரி பண்ணிடுவோம், ஒன்னா சாப்பிட்றோம், கடல்கிட்ட சொல்லிடுவோம், ஆண்டர் நான் என்ன பண்றது, இப்படி சிறை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, இவங்க கொடுக்கறதா சாப்பிடுவோம். இப்படிதான் இன்னைக்கு நிறைய பேசிட்டு இருக்கான். தன் சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு அந்த மாதிரி மாறிக்கிட்டு என்ன பண்றான்? என்ன பண்றது? கர்த்தருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியாதா? தெரியாதா? தெரியும். தீங்கான சூழ்நிலையும் தவறான சூழ்நிலையும் உங்களுக்குள்ள இருந்தாலும் நீங்க எப்படி இருக்கணும்? தரமான தீர்மானம் எடுக்கணும். ஆஹா, தீட்டு, இதெல்லாம் தீட்டு, தப்பு, இது தவறான வழி, தவறான காரியம், இதில் நுழைய மாட்டேன், இந்த ஆசைகள் தவறான ஆசைகள், இது எனக்கு வேண்டாம், இது என் வாழ்க்கை முற்றிலும் என்ன பண்ணிடும்? அழிச்சிரும், இது எனக்கு தேவையில்லை, நான் கர்த்தருக்கு முன்பாக வாழ்கிறேன். கர்த்தர் என் வாழ்க்கையை அவர் பார்க்கிறார். தானியேல் வாழ்க்கை கர்த்தர் பார்த்தாரா? பார்க்கலையா? பார்த்தார். உன்னை விளைக்கொள்ளுங்க, எவன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படி நினைக்கிறானோ அவன் மேல தேவனுடைய கண்கள் இன்னும் அதிகமா இருக்கும். அது தெரியுமா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு தேடுவதற்கு தம்முடைய வல்லமை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்குதுன்னா, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு, அப்ப உத்தம இருதயத்தோடு தேட எவனா இருப்பான்? வார்த்தை கீழே வரவன் தான் உத்தம இருதயத்தோடு தேடுவான். உங்க இருதயம் எப்போ உத்தமமா மாறுது? வசந்த கீழ்ப்படிய என்ன பண்ணும்? உத்தம இருதயமா மாறும். ஆமென். உத்தம இருதயமா இருக்கிறவன் வார்த்தை கீழ்ப்படிஞ்சிருப்பான். புரியுதுங்களா? அப்போ அவனுக்கு தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த அவர் வல்லவரா இருக்கிறார். இப்ப பாருங்க, அவன் அதுலயும் என்ன பண்ணலாம்? என்ன வேணா இருக்கட்டும், ஆனா தீட்டானதை சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு. அப்ப பாத்தீங்கன்னா பிரதான இடத்துல சொல்றான், எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்றான் பாருங்க. அப்போ தேவன் என்ன பண்றாரு பாருங்க, தேவன் தானியேலுக்கு பிரதானிகள் தலைமையில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். நீங்க தேவ வார்த்தை நடப்பதுக்கு ஒரு ஸ்டெப் வச்சா போதும் சிஸ்டர்,
ஒரு ஸ்டெப் வச்சா போதும், இன்னொரு ஸ்டெப் அவர் வைப்பார், இன்னொரு ஸ்டெப் அவர் வைப்பார், இன்னொரு ஸ்டெப்பும் அவர் வைப்பார். நீங்க தரமான தீர்மானத்தில் நின்று பாரு, தேவன் தன் வல்லமை உனக்கு வெளிப்படுத்துவார். உன்னை வெளிக்கொள்ளுங்க. பிசாசு யாரோட போராட நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. புறஜாதிகளோடு போராட மாட்டான். பிசாசு எல்லா கிறிஸ்தவர்களோடும் போராட மாட்டான். பிசாசு யாரோட போராடுவான் தெரியுமா? தேவ வார்த்தையை காத்துக்கொண்டு அதை கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க மேலதான் கண்ணு வரும். அதே போல தேவனுடைய வார்த்தை நடக்கிற பிள்ளைகள் மேலதான் தேவனுடைய கண்ணு இன்னும் அதிகமா வரும். ஏன் வருது? தேவ வார்த்தை நடக்கும் போதே பிசாசு வருவான்ற யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அப்ப தேவன் என்ன பண்ண இறங்கி இவனுக்கு அற்புதம் செஞ்சாரா இல்லையா? இப்போ இந்த தேய்மைகளை ஃபர்ஸ்ட் அற்புதமே நடக்குதா இல்லையா? அன்பு குரலுக்கு சகலமும் அவனுக்கு எல்லாமே நன்மையா மாறும். அவன் என்ன சொன்னாலும் கிடைக்கும். தேவனை நேசிக்கிற பிள்ளைங்க எது கேட்டாலும் கிடைக்கும். நீங்க உங்க மேனேஜரே எனக்கு சம்பளம் ஏத்தி கொடுங்கன்னு கேளுங்க, கிடைக்கும். ஏன்னா நீங்க யாருக்கு பிரியமான ஆளு. இதை அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் என்னன்னு சூப்பரா ஆழமா போய் பார்க்க போறோம்.